Hi friends, welcome to Manish Fashion School. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலர் தான் பார்க்க போகிறோம். காலரில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டபிள் காலர் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கன்வெர்ட்டபிள் காலருக்கு ஃபஸ்ட்டு காலர் போடுறதுக்கு பேசிக்காக காலர் போடுறதுக்கு என்னென்ன வேணும்னா நெக் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வேணும், காலருடைய ஹைட்டு மெஷர்மெண்ட் வேணும். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்மளால் காலர் போட முடியும். ஸோ காலருக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபிள் காலரில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹைட்டு தான் போடுறோம். காலருடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2.5 inches வச்சுக்கிறேன் நான். காலருடைய ஹைட்டு 2.5 inches காலருடைய ஹைட்டு. ஸோ ஹைட்டை பேஸ் பண்ணி மேலே டாப்பில் ஒரு லைனும் பாட்டமில் ஒரு லைன் போடுங்க. அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ 90 டிகிரியில் இருக்கணும். எல் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு 90 டிகிரியில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நெக் ரவுண்டு, ஆஃப் நெக் ரவுண்டு, ஃபுல் நெக் ரவுண்டில் பாதி, நெக் ரவுண்டு டிவைடட் பை 2, ஆஃப் நெக் ரவுண்டு வைக்கணும் நம்ம அதை. ஸோ ஆஃப் நெக் ரவுண்டு வச்சுட்டு இந்த பக்கமும் ஃபோல்டிங் தான் இருக்குது. ஸோ ஆஃப் நெக் ரவுண்டு வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதோடைய மிட் எடுங்க, பாட்டமில் இந்த லைனுடைய மிட்டு. ஸோ பாட்டம் லைன்லேருந்து மேலே 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப் லைனில் அப்படியே அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம்னா 1.25 inch எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பாட்டம் லைனில் இருக்கிற மார்க்கையும் டாப் லைனில் இருக்கிற மார்க்கையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கிற லைன் மார்க்கை இதை ஷேப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ மேலே டாப்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் தான். ஸோ இது வந்து 1 piece காலர் தான், 2 piece வராது. ஸோ 1 piece காலர் தான் இது. இந்த பீஸுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ண சொல்கிறேன் நான். மேலே ஃபோல்டிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் காலரு. ஸோ இந்த பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்குது. இதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். சீம் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch வந்து எல்லா பக்கமும் கொடுத்துக்கலாம். நம்ம எல்லா சைடும் 1/2 inch சீம் அலவன்ஸு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், காலர் முடிஞ்சிருச்சு. ஸோ காலர் வந்து இப்போ கன்வெர்ட்டபிள் காலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காலர்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும் பேட்டர்னு. நான் பேட்டர்ன் பேப்பரில் போட்டிருக்கேன். பேட்டர்ன் பேப்பரில் இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே பீஸ் தான் இது. ஸோ டாப் காலருக்கு மேல் பீஸு டவுன் பீஸு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தனித்தனியாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து துணியில் கட் பண்ணுவோம். துணியில் எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். ஸோ இது ஓப்பனில் வச்சு 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்து வரைகிறேன். நான் பேட்டர்ன் வந்து ரெடி பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன், அதனால் சீம் அலவன்ஸ் கொடுத்து வரைஞ்சேன். கட் பண்ணி அதை தைக்கணும். தைக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டமில் எக்ஸஸாக இருக்கிறத அந்த 1/2 inch ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் பாட்டம் சைடில். ஸோ அதாவது ஒரு கார்னர், ஏதாவது ஒரு கார்னர், ஏன்னா போத் சைடு சேமாக தான் இருக்கும். அதனால் ஒரு சைடில் ஃபோல்ட் பண்ணி கைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸோ ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ முடித்ததுக்கப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணி ஸோ 2 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது பாட்டம் பீஸு 1/2 inch இருக்கிற மாதிரி விட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த சீம் அலவன்ஸ் விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். 2 கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணிடணும். 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ 2 சைடும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஈவனாக ஃபோல்டிங் லூஸ் வராமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த கன்வெர்ட்டபிள் கலர் பார்த்திங்கன்னா, அதாவது ஓப்பன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸில், லேடிஸ் கார்மெண்ட்டில் கூட, லேடிஸ் டாப்பு ஷர்ட்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணுங்கள். கார்னர் நாச் போட்டுட்டு டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ டர்ன் பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போது டாப் ஸ்டிச் போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்துட்டு இதுவில் அட்டாச் பண்ணணும். நம்ம பாடியில் அட்டாச் பண்ணி ஷர்ட்டில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா தான் அட்டாச்சிங் க்ளோசிங் பண்ணதுக்கப்புறமா தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதுக்கு ஒரு
டாப் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீஸில் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதை கட் பண்ண பீஸில் இது எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி தைக்கிறதுன்றதை காமிக்கிறேன். ஸோ 2 பக்கம் பாயிண்ட் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போது அட்டாச்சிங் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், பாயிண்ட் ஷார்ப்பாக வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது வந்து பீஸில் எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் மாதிரி இல்லை ஒரு டாப் மாதிரி ஒரு பீஸு, நமக்கு நெக் ரவுண்டு இருக்கிற மாதிரி ஒரு பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பேசிக்காக ஒரு பேசிக் பாடி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதோடைய பிளாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா, பிளாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிக் வர மாதிரி நான் தைக்கிறேன். இது பாருங்கள் எப்படி தைக்கணும் பாருங்கள். பிளாக்கெட்டை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி வச்சு பிக் காலர், ஸோ பிக்கு அந்த பாயிண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர்றதை கட் பண்ணிவிட்டு நாச் போட்டுட்டு திருப்பினோம்னா நமக்கு அந்த பிக்கு வந்துடும். போட்டுட்டேன் நான். போட்டுட்டு இப்போது திருப்பிட்டு எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். திருப்பிட்டு அந்த பாயிண்ட்டு ஷார்ப்பாக எடுத்துட்டோம்னா ஸோ ஒரு பக்கம் முடிச்சிட்டேன் நான். அங்கே பாருங்கள் பிக் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த பிளாக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பிளாக்கெட்டில் ஃப்ரண்ட்டு பிளாக்கெட்டில் ஒரு தையல் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் நான். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பிக்கு வரும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சைடும் அதே போல் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் காலர் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த கார்னர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கரெக்டாக இருக்குது. நெக் ரவுண்டுக்கு வந்து கரெக்டாக மீட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த 2 பீஸையும் ஒன்றா வச்சுக்கிறோம். ஸோ 2 இங்கே பாருங்கள் கரெக்டாக அந்த பிக் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து காலரை வைக்கணும். கரெக்டாக அதுக்கு நேராக வர மாதிரி வச்சு அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் லாஸ்ட்டாக கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சு காலர் அட்டாச்சிங் பண்ணேன். காலர் அட்டாச்சிங் நார்மலாக யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரியே தான். மேல் பக்கமாக காலர் வச்சு பேசிக் பாடியில் ஷர்ட்டில் மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணணும். திருப்பி உள் பக்கமாக க்ளோஸ் பண்ணணும். சேம் நம்ம எப்போ பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ஸோ அட்டாச்சிங் பண்ணும்போது ஈவனாக நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் இருக்கோமோ அதை கரெக்டாக ஈவனாக பண்ணுங்கள். ஸோ லூஸெல்லாம் இல்லாமல் கரெக்டாக டைட்டாக பிடிச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக எண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ அட்டாச்சிங் பண்ணியாச்சு. இதே அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பிட்டு உள் பக்கமாக ஃபினிஷ் பண்ணுறோம். க்ளோசிங் பண்ணுறோம், காலர் க்ளோசிங் பண்ணுறோம். அது பாருங்கள் அந்த ராஜஸ்லாம் உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக அந்த பிக்குக்கு நேராக வர மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ மேலே வந்து ஏஜி ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ காலர் க்ளோசிங்கு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா காலர் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காலர் டாப் ஸ்டிச் போடணும். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காலர் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த காலர் ரொம்ப ஈஸி, தைக்கிறதும் சரி கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓப்பன் காலர், அதாவது கன்வெர்ட்டபிள் காலர் சொல்கிறோம் நம்ம. ஸோ பார்க்க ரொம்ப அழகாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நீங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போது டாப் ஸ்டிச் போடுறோம் நம்ம. காலரில் மேலே ஸோ 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போடுறேன் நான்.
சுற்றி 1/4 இன்ச்சு வர மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ காலருக்கு டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஸோ காலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். காலருடைய அவுட்ஃபிட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம இதை வேணால் உங்களுக்கு டம்மியில் வேணால் கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஃபிட்டு வந்திருக்குன்ட்டு. ஸோ நான் சும்மா ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் வந்துட்டு பேசிக் பாடி மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு இந்த காலர் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் கரெக்டான கார்மெண்ட்டையே மேக் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டம்மியில் போட்டு காமிக்கிறேன். ஒன்று உங்களுக்கு அழகாக கரெக்டாக தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபிள் காலரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.